நமஸ்காரம். நம்மளுடைய வாஸ்து பயணத்தில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தொழில், வேலை. அதுலேயும் தொழில் அப்படின்ற பட்சத்தில் கெயின்ஃபுல்லாக, ப்ராஃபிட்டபுளாக, லாபகரமாக தொழில் நடத்துவது, அதற்கும் வாஸ்து சாஸ்திரம் இந்த விஷயத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு தொடர்பு உண்டு, எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும் சாஸ்திரப்படி, வாஸ்து சாஸ்திரப்படி, எந்த மாதிரியான விஷயங்கள், எந்த மாதிரியான கோயில்கள் நம்ம பயணப்பட்டால் தொழிலில் பெரிய வளர்ச்சி, வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு எளிதாக எட்ட முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து பார்க்கலாம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாழ மாமனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழிய. தொழில் பண்ணுறவங்க வாஸ்து சாஸ்திரத்தில் ரொம்ப முக்கியமான பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள் அப்படின்னா, மூலைகள் வடமேற்கு, தென்மேற்கு, அதே போல் ஒரு ஒரு 40% 30 to 40% வடகிழக்கு. இந்த விஷயங்களை ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். தொழில் அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி இருக்க டே அண்ட் ஏஜில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் அவங்களுடைய ஆஃபீஸே அவங்களுடைய வீட்லேயே வச்சுருப்பாங்க. ஒரே ஃப்ளோரில், அதாவது ஒரே தளத்தில் பாதி ஆஃபீஸாகவும் பாதி வீடாகவும் இருக்கும். விச் இஸ் அப்சல்யூட்லி ராங். இந்த தவறு யாராவது பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து இம்மீடியட்டாக மாற்றிடுங்க. ஒரு தளத்தில் ஆஃபீஸ் இருக்கலாம், மேல் தளத்தில் உங்களுடைய வீடு இருக்கலாம். அதுவே ஒரு சில விஷயங்கள் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் உண்டு. அதுலேயும் கிச்சன் எத்தனை இருக்குது, இப்போ சப்போஸ் நீங்கள் ஆஃபீஸ் வைக்கிறீங்க அப்படின்னா பேண்ட்ரி எங்கே வருது, இந்த விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியது உண்டு. ஆனால் வடக்கு புதுசுவராக இல்லது கிழக்கு புதுசுவராக பின்னாடி இருக்கவங்களுக்கு வீடை முன்னாடி வச்சுட்டு பின்னாடி ஆஃபீஸ் வச்சுருக்காங்க, இல்லை ஆஃபீஸை முன்னாடி வச்சுட்டு பின்னாடி அவங்களுடைய குடுத்தனம் பண்ணுறாங்க அவங்க வீட்டில். அது வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும். ஏன்னா பொருளாதார விஷயத்தில் பட்ஜெட் ரொம்ப ஓவர் ஹெட்ஸ் ஜாஸ்தி இருக்குது, பிஸ்னஸ் பண்ண முடியல அப்படின்றதுக்காக சில காலகட்டங்களில் அவங்களுடைய பிஸ்னஸை தன்னுடைய வீட்டுக்கே கொண்டு வந்துடுவாங்க. சார் இங்கே நான் ரெண்ட் கொடுக்க வேண்டாம் சார், என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருமே தே ஆர் வெரி மச் யூஸ் டு திஸ் பிளேஸு, அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், என் நண்பர்கள், என்னுடைய கிளைண்ட்ஸு எல்லாருக்குமே இங்கே தெரியும். நான் ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகி என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன், லஞ்சுக்கும் இப்போ இங்கேயே சாப்பிட்ருவேன். இந்த மாதிரியான விஷயங்கள் பேசிட்டு அவங்க பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, வீட்டுடைய ஒரு பாகத்திலேயே ஒரே தளத்தில் ஆஃபீஸை கொண்டு வந்துடுவாங்க. இந்த தவறு யாராவது பார்க்குறவங்க இருந்தது அப்படின்னா நிச்சயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரே தளத்தில் பாதி ஆஃபீஸாகவும் பாதி வீடாக இருக்குது அப்படின்னா அது தவறு. தொழிலுடைய வளர்ச்சி அப்படின்றது பாதிப்பு நிச்சயமாக இருக்கும். இது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிச்சயமாக ஒரு பக்கம் அது கிழக்காகவோ இல்லை வடக்காகவோ பொது சுவர் அப்படின்றது நிச்சயமாக அமைந்துடும். கிழக்கு வடக்கு பொது சுவர் வருது அப்படின்றது நல்லது கிடையாது. வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அது பொருத்தமான விஷயம் கிடையாது. இது மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் உண்டு. இது நான் ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அதனால் இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறேன். அதே போல் தொழில் அப்படின்னும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வடமேற்கு அப்படின்றது எந்த ஒரு வீட்லேயுமே வடமேற்கு தவறு அப்படின்றது ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு கரெக்ஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலும் அது வடமேற்கு சார்ந்து தான் பண்ணணும். அதாவது வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இடம் நார்த் வெஸ்ட் கார்னர்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அது குறுகியோ வளர்ந்தோ இழுத்து தாய் சுவரை காம்பவுண்ட் வால் ஒட்டி கட்டியிருந்தோ, ஏன்னா அது ஒன்று குறுகி இருக்கலாம், இல்லை வளர்ந்துருக்கலாம். வளர்ந்துருக்கும் போதும் காம்பவுண்ட் வால் ஒட்டி வந்துடும். குறுகி இருந்தாலும், இடம் குறுகி இருந்தாலும் தாய் சுவரை ஒட்டி போயிடும். இந்த தவறு அப்படின்றது பொருளாதாரத்தில் வளர்ச்சி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். தொழில் அப்படின்றது நிச்சயமாக பாதிக்கப்படும். அதே போல் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
தொழில் நடத்துகின்ற நிறுவனம் இருக்கக்கூடிய இடத்தில் போர் அல்லது கிணறு, இந்த விஷயம் எங்கே வருது அப்படின்றத கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். எக்காரணம் கொண்டும் தென்மேற்குலேயோ வடமேற்குலேயோ நம்ம பயன்பாட்டுக்கு அன்றாடம் தேவைக்கு பயன்படுகின்ற நீர் அப்படின்ற ஒரு விஷயத்தை தென்மேற்குலேயோ அல்லது வடமேற்கிலிருந்து எடுத்து பயன்படுத்துறது அப்படின்றது சால சிறந்தது அல்ல. அதே போல் சிலருக்கு சம்ப் அப்படின்ற ஒரு விஷயம் தென்மேற்கோ இல்லை மேற்கு சார்ந்தும் வந்துடும். அகெயின் தவறு. செப்டிக் டேங்க் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தென்மேற்கில் வந்துடும். நான் நிறைய தொழிற்சாலைகளுக்கு பயணப்படும் பொழுது கன்சல்டன்ட் ஆகவும் அதே போல் அவங்களுடைய பிளானை பார்க்கும் பொழுதும் அவங்களுக்கு கரெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே பிளான் போட்டு கொடுக்குறது அப்படி தான். அது வந்து ஈவன் டாய்லெட் பாத்ரூம் கூட தென்மேற்கில் வர்றதை தவிர்க்கிறது சால சிறந்தது. இது எங்கே தவறு அப்படின்றத நம்ம முதல்ல பின் டவுன் பண்ணி அதை கரெக்ட் பண்ணணும். இவங்களுடைய வீட்டில் அந்த தவறு இருக்கிற பட்சத்தில் தான் நிச்சயமாக அவங்களுடைய தொழிற்சாலையிலும் சரி, தொழில் செய்கின்ற நிறுவனங்களிலும் சரி, இந்த தவறு அப்படின்றது கூடவே பயணப்படும். ஏன்னா லைக் அட்ராக்ட்ஸ் லைக், ஒத்ததை இருக்கும். ஆகையால் ஃபஸ்ட்டு நான் எப்பயுமே நிறைய தொழில் அதிபர்களுக்கும் வீடு கட்டுறவர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாஸ்துபடி வீடு அமையணும் அப்படின்னா உங்களுடைய பயணம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அந்த பயணம் அப்படின்றது வந்து ஒரு சிறந்த கோயில், பலம் பொருந்திய கோயிலுக்கு நீங்கள் பயணப்படுறது ரொம்ப முக்கியம். அந்த பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சிறந்த வீடு அப்படின்றது தெள்ள தெளிவாக நிச்சயமாக அவசியமாக அமைந்துவிடும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். அதுக்கு தான் நம்ம சொல்லக்கூடியது, நீங்கள் கோயிலுக்கு பயணம் பண்ணுங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கு வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய கோயிலோ இல்லை உங்கள் உறவினர்கள் போகக்கூடிய கோயிலோ, நீங்கள் உங்களுடைய வீட்டில் பெரியவர்கள் சொன்ன கோயிலுக்கோ போகிறது அப்படின்றது சிறப்பாக அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. எங்களுடைய ரீசர்ச் ஃபைண்டிங்கில் சில கோயில்கள் நிச்சயமாக தேர்ந்தெடுத்து ரெக்கமெண்டேஷனாக கொடுக்கக்கூடிய கோயில்கள் உண்டு. அந்த கோயில்கள் நீங்கள் போகிறீங்க அப்படின்னும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வீடு அப்படின்றது, நல்ல தொழில் அப்படின்றது வந்து நிச்சயமாக அமையும். அதே போல் கணவன் மனைவி உறவு அப்படின்றது தொழிலில் மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணும். வீட்டில் இருக்கக்கூடிய ஜெண்டர்ஸ், அதாவது மேல் ஆண் பெண், மேல் ஃபீமேல், இந்த ஜெண்டர்ஸுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணும். தொழிற்சாலைகளில், தொழில் நிறுவனங்களில் உங்களுடைய வேலை செய்கின்ற தொழிலாளர்களுடைய ஜெண்டர்ஸ், ஒரு 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 தொழில் இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வேலை செய்கின்ற ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை அப்படின்ற ஒரு விஷயத்தை மிக கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வாஸ்துப்படி தவறாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பெண்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி இருக்கிறது அப்படின்றது ரொம்ப சாலச் சிறந்தது. அந்த தொழில் நிறுவனம் வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாக பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது மிக மிக பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும். அதே போல் அந்த தொழில் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய இடத்துல, சார் நாங்கள் ஒரு கோயில் கட்டிக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக இருக்கும், அந்த இடத்துல நாங்கள் கோயில் கட்டிக்கலாம். கோயில் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தொழிற்சாலையில் வர்றது நல்லது கிடையாது. ஆனால் ஒரு சில இடங்களில் வாஸ்துப்படி தவறு இருக்குது அப்படின்னும் பொழுது தெருக்கூத்துகள் பெருசாக ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வருது. அவங்களுடைய வேலையாட்களுடைய எண்ணிக்கையில் மாற்றம் இருக்குது, ஆண் பெண் எண்ணிக்கையில் மாற்றம் இருக்குது, வளர்ச்சி அப்படின்னு கொண்டு வரலாங்கும் போது ஒரு சிறிய சன்னதி, அதுலேயும் வந்து முக்கியமாக நான் சொல்கிறது வந்து ஆஞ்சநேயருடைய சன்னதி கட்டிக்கொள்ளுங்கள். அது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு நிச்சயமாக சொல்லிடுறோம். இந்த தொழில் நடத்துகின்ற மக்களுக்கு ஒரு 4 விஷயம் மட்டும் நான் இதில் சொல்லிடுறேன். அது வந்து பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். வேலை செய்கின்ற மக்களுக்கு சம்பளம் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த மாதம் முடிய போது 31ஆம் தேதியே சம்பளம் கொடுத்துடணும். 1ஆம் தேதி கொடுக்குறேன், 5ஆம் தேதி கொடுக்குறேன், 7ஆம் தேதி கொடுக்குறேன், இது தவறு. 31st ஆஃப் எவ்ரி மந்த், அன்றைக்கி 30 தான் அந்த மாதத்தில் இருக்குது அப்படின்னா 30ஆம் தேதி அவங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விதி. அதே போல் வேலை செய்யும் ஆட்களுக்கு நிச்சயமாக உணவு அப்படின்றது கொடுக்கறது வந்து மிக மிக சிறந்தது.
மதிய உணவு கொடுக்கறது ரொம்ப சிறந்தது. உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் இருக்குது, 3 ஷிஃப்ட்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க, அது ஐடி கம்பெனியாக இருக்கலாம், ஐடி எனேபிள்ட் கம்பெனியாக இருக்கலாம், இல்லைனா உங்களுடைய ஆட்டோமோட்டிவ் கம்பெனி, ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனியாக இருந்ததுன்னா, ஷிஃப்ட் வாரியாக அவங்களுக்கு தேவையான உணவு அப்படின்றது வந்து கம்பெனியே எடுத்து கொடுக்கறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். மக்களுடைய உழைப்பு அப்படின்றது வந்து பரிபூர்ணமாக கம்பெனியுடைய வளர்ச்சிக்காக அவங்களுடைய உழைப்பு இருக்கும். அதே போல் உங்கள் கம்பெனியில் கணவனை பிரிந்து வாழ்பவர்கள், கணவனை இழந்து வாழ்பவர்கள், ஊனமுற்றோர், பேச முடியாதவர்கள், ஃபிசிக்கலி சேலஞ்சு, அந்த மாதிரியான நபர்களை வச்சுக்கிறது ரொம்ப சிறந்தது. இது வந்து பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்குமா அப்படின்னா நிச்சயமாக சேர்க்கும். இந்த விஷயங்களை நீங்கள் உங்கள் தொழிலில், தொழிற்சாலைகளில், உங்களுடைய தொழில் பெரிதாக இருந்தாலும் சிறிதாக இருந்தாலும் இந்த ஒரு 3 விஷயங்களில் நீங்கள் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னும் பொழுது நிச்சயமாக வளர்ச்சி அப்படின்றது வந்து ஊர்ஜிதமாக இருக்கும். அதுலேயும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை நீங்கள் வந்து உங்களுடைய தொழிலில் முன்னேற்றத்திற்கு ஊக்குவிக்கிறீங்க அப்படின்னும்போது நிச்சயமாக அந்த தொழில் அப்படின்றது பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியை கண்கூடாக பார்க்க முடியும். இதெல்லாம் நான் பண்ணுறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது சார், அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையணும், ஆனால் நான் முதல்ல எந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும், நேர்மை உண்மை அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம். இந்த விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும்பொழுது நேர்மையாகவும், தொழிலாளர்களுக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் அவங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை எந்த குறையுமின்றி நாள் கடத்தாமல் தகுந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்கும்பொழுது நிச்சயமாக உங்களை தேடி நல்ல விஷயங்கள் வந்து சேரும். கோயில், எந்த கோயில் போய் சேவிக்கிறது, தரிசிக்கிறது வளர்ச்சி, தொழிலில் நம்மளுடைய வேலையில் பெரிய மாற்றத்தை ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், தொழில் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு கோயில் நான் சொல்லணும் அப்படின்னா ஒரே கோயில் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடி நம்பிராய பெருமாள் குறுங்குடி வள்ளி நாச்சியார். இந்த கோயில் தான் த அல்டிமேட் கோயில். தொழிலில் உங்கள்கிட்ட நீங்கள் இன்றைக்கி ஒருத்தர் தான் வேலை செய்கிறாங்க, 2 பேர் இல்லை, நீங்கள் மட்டும்தான் வேலை செய்கிறீங்க, ஆனால் என்னுடைய ட்ரீம் வந்து பெருசு, ஒரு 10,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இருக்கணும், அந்த அளவுக்கு என்னுடைய தொழில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னும்போது குறுங்குடி வள்ளி நாச்சியார், நம்பிராய பெருமாள், 5 பெருமாளாக சேவை சாதிக்கக்கூடிய மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திருமங்கை ஆழ்வார்களால் அவருடைய திருவரசு இருக்கக்கூடிய கோயில், அந்த கோயில் போகிறது ரொம்ப நல்லது. சரி, அங்கே போக முடியல அப்படின்னும் பட்சத்தில் ஆண்டாளை தரிசிக்கிறது பெருமாள் கோயிலில் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் மதுரை மீனாட்சி, இந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியல அப்படின்னும்போது உங்கள் வீட்டு அருகாமையிலேயே இருக்கக்கூடிய தாயாருக்கு விரலி மஞ்சளால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை தொடுத்து சேர்க்கறது அப்படின்றது பெரிய விஷயம். இல்லை அதுவும் முடியல அப்படின்னா மஞ்சப்பொடி வாங்கி கொடுக்கறது நல்லது, குங்குமப்பொடி வாங்கி கொடுக்கறது சால சிறந்தது. முடிஞ்சால் உபயம் பண்ணி அபிஷேகம் பண்ணுறது, திருமஞ்சனம் பண்ணுறது சிறப்பு, மிகப்பெரிய வளர்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீய தொழிலே சனம், ஆண்டாள் சொக்கலிங்கம் தொழிலே சனம் சனம் சனம்.